அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்ற மாநில அரசின் திட்டத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் 5 மாணவ மாணவியர் மருத்துவ கல்வி படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். அன்னவாசல் அருகே உள்ளது இந்த வயலோகம் கிராமம். இங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர்களில் 5 பேர் நீட் தேர்விலும் ஒருவர் JEE தேர்விலும் வெற்றி பெற்றுள்ளனர். முயற்சித்தால் முடியாதது இல்லை என்கின்றனர் இந்த மாணவர்கள். நான் வயலோகம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11th 12th வரையும் படித்தேன். நீட்டில் 541 ஸ்கோர் பண்ணேன். இப்போ எனக்கு தஞ்சாவூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ், டீச்சர், HM எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். 484 மார்க் எடுத்தேன். எங்கள் அப்பா இங்கே சிக்கன் கடை வச்சுருக்காங்க, கோழி கடை வச்சுருக்காங்க. அம்மா 100 நாள் வேலை போயிட்டுருப்பாங்க. இங்கே ஒரு வயலோகம் ஸ்கூலில் முதல் டாக்டராக நான் ஒரு அக்காவை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி அடுத்துட்டு அம்மாவும் படிக்கலாம், இப்படி நீட் தேர்வை கிராக் பண்ணணும் அப்படின்னோன்னா அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நாமக்கல்லில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் படித்து இப்போ காலேஜில் தேர்வாயிருக்கேன். நாங்கள் 11th படிக்கும்போது HM சார் கைட் பண்ணாங்கண்ணா. ஈவினிங் ஸ்டடி ஆனால் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி 7.5 இருக்குது, நீட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை படித்து உங்களால் முடிஞ்ச அளவு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்கண்ணா. தங்கள் பள்ளியில் கோடை விடுமுறை மட்டும்தான் விடுமுறையாக இருக்கும், மற்ற நாட்களில் எப்போதும் சிறப்பு வகுப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கிறார் தலைமை ஆசிரியர். போட்டித் தேர்வுகளுக்கு எங்கள் மாணவர்களை தயார் பண்ணுவதில் எங்களுடைய ஆசிரியர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஊதியத்துக்காக மட்டும் இல்லாமல் காலையில் 8:30 மணிக்கு 8:45க்கு ஸ்டடி ஆரம்பிச்சிருவோம். ஈவினிங் 5:45 6 மணி வரைக்கும் ஸ்டடி இருக்கும். பள்ளி நேரங்களை தாண்டி நிறைய நாங்கள் மாணவர்களுக்கு எங்கள் ஆசிரியர்கள் உழைச்சதுனால இந்த இலக்கை எங்களால் எட்ட முடிஞ்சது. ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் பயின்று தங்களின் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் சாதித்துள்ள இந்த மாணவர்களை ஊருலகம் வாழ்த்தட்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நீதி அரசன் சாதி.